இன்னைக்கு புதன்கிழமை. இன்னைக்கு நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்ப்போம். காலையிலே பாலை வாங்கி காய்ச்சிட்டேன். எங்கள் வீட்டில் இட்லி பாத்திரம் வச்சு தான் இட்லி சுட்டுருக்கேன். நான் சில வீடியோக்களில் பார்க்கும்போது இந்த மாதிரி ஈஸியான முறையில் கிடச்சிது. நானும் அந்த மாதிரி ட்ரை பண்ணேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு வேடு கட்டிட்டு சின்ன சின்ன இட்லி தட்டில் போடுற துணி இருந்துச்சு. அதை ரெண்டையும் போட்டு எனக்கு எத்தனை இட்லி தேவையோ அத்தனை கரண்டி மாவு ஊற்றி நல்லா குழியான பாத்திரத்தை கொண்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டுன்னு அப்படியே விட்டுட்டேன். நான் இட்லி பாத்திரத்தில் இட்லி சுடுறதோட இது ஈஸியாக எனக்கு தெரிஞ்சுது. பழையது இருந்துச்சு, அதை என் பொண்ணுக்கு பழையது போட்டு தயிர் ஊற்றி உப்பு போட்டு தேவையான தண்ணி ஊற்றி கொடுத்துட்டேன். ஊறுகாய் தொட்டுட்டு 2 பேருமே சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா என் பையனுக்கும் பழையதையே வச்சு கொடுத்துட்டேன். பழையது 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. என் பொண்ணுக்கு முதல்ல போட்டு கொடுத்துட்டேன். சாப்பிட்டு முடிச்சாச்சு. பக்கத்தில் மாஞ்சி கத்திக்கிட்டே இருந்துச்சு. சாப்பாடு வச்சதும் கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சிட்டான். மாஞ்சி குட்டி இறந்ததுலேருந்து எங்கள் வீட்டில் இப்போ தான் பழைய நிலைமைக்கு வந்திருக்கோம். எப்போ பார்த்தாலும் சோகமாகவே இருந்தோம். ஒரு 3 நாளைக்கு பிறகு தான் இப்போ நார்மலாக இருக்கோம். நாங்கள் பாலும் நல்லா கொதிச்சிடுச்சு. அதை ஆற வச்சுட்டேன் ஷேக் செய்யறதுக்காக. இட்லியும் வெந்துடுச்சு. அதை எடுத்துடலான்ட்டு பார்த்தேன். ஆனால் கத்தியில் மாவாக இருந்துச்சு. சரி இன்னும் ஒரு 10 செகண்டு வேக வச்சிடலான்ட்டு அடுப்பை நிறுத்திட்டேன். ஆவியிலேயே வெந்துடும்ன்ட்டு. அதுக்கடையில் என் பையனுக்கு பழையது போட்டு தயிர் ஊற்றி தேவையான உப்பு தண்ணி சேர்த்து கொடுத்துட்டேன். அவனுக்கும் ஊறுகாய் தான் கொடுத்தேன். பூண்டு ஊறுகாய் வாங்கிட்டு வந்தோம் காலையிலே போயிட்டு கடையில். இட்லியும் தயாராகிடுச்சு. இட்லி எனக்கு நேற்று வச்ச எறா குழம்பு இருந்துச்சு. அதை சூடு காட்டிட்டேன். அதை நிறையா ஊற்றி அழகாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இன்றைக்கி 3 பேருக்குமே பிரேக்ஃபாஸ்ட்டு இவ்வளோ தான் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது ஷேக் செய்ய போகிறோம். பனானா ஷேக். 2 வாழைப்பழத்தை எடுத்து நல்லா உரித்து அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ண போகிறேன். என் பையனுக்கு ஷேக் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா அவன் 11 மணி அளவில் சாப்பிட்ருவான். நான் செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இதுலேயே பச்சை நாடா வாழைப்பழம், அதுவும் குளிர்ச்சி தான். இதெல்லாம் எடுத்தால் ஷேக்குக்கு நல்லாயிருக்கும். 2 பழத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிட்டேன். நம்ம உடம்புல ஹீட் அதிகமாக இருந்தால் இந்த மாதிரி பனானா ஷேக் செஞ்சிடலாம். எல்லா பழத்துலேயும் ஷேக் செய்யலாம், ஆனால் நார்மலாக குடிச்சிடலாம். ஆனால் குளிர்ச்சியான இதுன்னு பார்த்தா செவ்வாழைப்பழம், பச்சை நாடா பழம், இதுதான் நல்லா குளிர்ச்சி தரும், உடம்புக்கும் நல்லது. கட் பண்ண வாழைப்பழத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதே மெத்தடில் பப்பாளி, மேங்கோ, இன்னும் பழ வகை எது இருக்கோ அதெல்லாம் செஞ்சிடலாம். சூப்பராகவே இருக்கும். நாங்கள் எப்பயுமே பனானாவில் தான் செய்வோம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பீனட் பட்டர் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு ஒரு 4 பாதாம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 3 முந்திரி சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு பால், நான் பசும்பால் தான் வாங்கியிருக்கேன். அதை நல்லா காய்ச்சி ஆற வச்சுட்டேன். இதை சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கிறேன். தேன் அப்படியே அந்த ஷேக் செஞ்சு முடித்ததும் கலக்கிட்டு தேன் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி செய்யலாம். நான் கடைசியாக ஒரு பல்ஸ் விட்டு அரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நம்ம பனானா ஷேக் தயாராகிடுச்சு. பனானா ஷேக் சூப்பராக இருக்கும் சாப்பிட. சுகர்லாம் சேர்க்கறது இல்லை, ஹனி மட்டும்தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.